பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? இப்படி சொல்லணும், நான் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், இயேசு என் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லணும். நீங்கள் சொல்ல 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 ஆண்டவர் அதை பார்ப்பார். என் பிள்ளைங்க என் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்காங்கன்னு அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் வரும். எப்பவுமே முறுமுறுத்துட்டு என்ன வாழ்க்கை, இது ஒரே கஷ்டம், இது ஒரே இது அப்படி பேசாதுங்க. இயேசுக்குள்ள சந்தோஷமா இருங்க. அவர் கூட நடக்கிறீங்கல்ல, ஒழுங்காக வேறு மாதத்தை செபிக்கிறீங்களா? காலையில் ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள் டெய்லி காலையில் எழும்பி முதல்ல அவரை தான் சந்திக்கணும். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவியுமானதை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், எஜமான்களுக்கு சொல்கிறார். நீங்கள் எஜமானாக இருக்கிறீங்களா? ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்களா? ஆஸ்பத்திரி நடத்துகிறீங்களா? ஃபேக்ட்ரி நடத்துகிறீங்களா? உங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களா? உங்களை எஜமானாக வச்சுருக்கிறாருல்ல. 2 பேர் கூட ஒருத்தர் எஜமானாக இருக்க முடியும். சின்ன வியாபாரம் 2 பேர் வேலை செய்யணும், அவங்களுக்கு நீங்கள் எஜமான். ஒரு ஊழியம் நடத்துகிறீங்க, பொறுப்பில் வச்சுருக்கிறாரு, அவங்களுக்கு நீங்கள் எஜமானாக இருக்கிறீங்க. நான் தான் எஜமான், நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்காரு. உங்களுக்கு மேலே ஒரு எஜமான் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். இதை எப்பவும் மனசில் பதித்து கொள்ளுங்க. எனக்கு மேலே ஒரு எஜமான், என் இயேசு எஜமானாக என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் என்பதை வசனம் சொல்லிட்டு, வேலைக்காரருக்கு நீதியும் செவியுமானதை செய்யுங்க. உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, உங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஸ்கூலில் இதில் வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய ஊழியத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு நீதியும் செவியுமானதை செய்யுங்க. அநீதியாக நடக்காதுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுங்க, அவங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை கொடுங்க. ஆண்டவர் சொல்லார், அவங்களுக்கு நீதி செய்யுங்க. யார் மேலே அநியாயமான குற்றச்சாட்டு சொல்லி அவங்கள வெளியாக்குறது, வேதனைப்படுத்துறதை செய்யாதுங்க. நீதியாக செய்யுங்க. தப்பு பண்ணால் கண்டிங்க, தவறு செய்தால் அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுங்க. ஆனால் அநீதியான காரியத்தை சேராதபடி முடிந்த அளவு பிரயாசப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, என்னை ஒரு எஜமானாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்க நல்ல வேலையாட்களை எனக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வேலையாட்கள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நான் எந்த அநியாயமும் செஞ்சிடக்கூடாது. நீதி நியாயம் செய்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் எஜமானாய் இருக்கிற இயேசுவாகிய நீர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் இந்த உணர்வோடு நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.